ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் உப்புமா செஞ்சுருந்தோம். அதில் கொஞ்சோண்டு இருக்குது. ஓகேம்மா. மதியத்துக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு முட்டை வறுவல். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைக்கீரை பொரியல். மிளகுத்தூள் போட்டு அரைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த பக்கம் நேத்திக்கு வச்ச கருவாடு தொக்கு, நெத்திலி கருவாடு தொக்கு இருக்குது. செம்மையாக சுண்ட வச்சு வச்சுருக்கேன். என்ன ருசி! நிறைய பேர் ரெசிபி கேட்குறீங்க, கண்டிப்பாக போடலாண்டாமா. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல். ஓகேவா? மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் பருப்பு. இன்னைக்கு பருப்பு கடைஞ்சிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்று வெள்ளிக்கிழமை ஆதலால் கொஞ்சம் சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் விநியோகம்லாம் நிறைய போயிடுச்சு. அது மீதி இதுதான் நமக்கு. குண்டானில் என்ன தான் செஞ்சாலும் நமக்குன்னு இருக்கும்ல, இதுதான் நமக்கு. கொடுத்த ஸ்டாஃபுங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்தது போக மீதி இருக்குது. இது பார்த்திங்கன்னா பூண்டு ஊறுகாய் நேற்றுக்கு செஞ்சேன். ஒரு அவசர ஆர்டரு. ஒரு 5 பாட்டில் பூண்டு ஊறுகாய் செஞ்சேன். நமக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள். அருமையான பூண்டு ஊறுகாய். இதில் கொஞ்சம் சோத்தை போட்டு பிசைஞ்சு அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா அப்படி இருக்கும். இட்லி, பூரி, சப்பாத்தி, தோசை, சோறு எதில் வேணாலும் இங்கே வச்சு சாப்பிட்லாம். தொக்கு மாதிரியும் இருக்கும். முழு பூண்டும் உங்களுக்கு தெரியும். அதுக்கு போகிற இங்கே பாருங்கள், நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தை முறுக்கு மாவு வச்சு செஞ்ச முறுக்கு. ஓகே. செம்மையாக இருக்கும் முறுக்கு. என்ன தீபாவளிக்கு தான் முறுக்கு செய்யணுமா என்ன? நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்கள் வீட்டில் முறுக்கு செய்யலாம். இந்த ஒரு மாவை வச்சு முறுக்கு, தட்டை, சீடை, உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். பேஸ் ஒன்று தான். ஓகே. முறுக்கு சுட்டது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். நான் உப்பு சரியாக சேர்க்கலை. அவங்கவுங்க தேவைக்கு பார்த்து போட்டுப்பீங்கன்னு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீரகம், வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். சீரகம், வெள்ளை எள்ளு போட்டால் எனக்கு பிடிக்கும். அதை போட்டுட்டு கொஞ்சமாக பட்டர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நீங்கள் பட்டர் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைனா நம்ம எண்ணெய் கூட காய்ச்சி கொஞ்சம் விட்டுக்கலாம். அதுவே நல்லா மொறுன்னு சூப்பராக வரும் உங்களுக்கு முறுக்கு. அவ்வளோதான். அச்சில் போட்டுக்கலாம். என்னம்மா பண்ணுறீங்க? முறுக்கு செஞ்சிட்ருக்கேன்டா. நம்மளோட முறுக்கு மாவை அரைச்சாச்சு. அதில் தான் முறுக்கு செய்து காட்ட போகிறேன். ஓகே. வெறும் இல்லை, மாவை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு தேவையாக இருந்தது, உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெண்ணெய் அப்படி வெண்ணெய் இல்லாட்டி நீங்கள் எண்ணெய் கூட கொஞ்சோண்டு கடலை எண்ணெய் காய்ச்சி ஊற்றிக்கலாம். ஓகே. எவ்வளோ அழகாக பிழிய வருது பாருங்கள். இதில் முறுக்கு மட்டும் இல்லை, தட்டை, சீடை, உங்களுக்கு என்ன தோணுதோ அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். பேஸ் இந்த வெறும் முறுக்கு மாவு மட்டும்தான். சேவு நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கலாம். சுட்டு வச்சுருக்கேன். அங்கே பாருங்கள் முறுக்கு. செம்மையாக இருக்குமா பார்க்கவே? சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லு. அவ்வளோ அருமையாக இருக்கும் முறுக்கு. தீபாவளிக்கு இப்போ மட்டும்தான் இந்த முறுக்கு பலகாரம்லாம் செய்யணுமா என்ன? நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தையில் எப்போதுமே முறுக்கு மாவு கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். நீங்கள் வாங்கி அருமையாக செய்யலாம். ஏன்னா நிறைய பேர் வாங்கி பயன்படுத்திட்டு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. முறுக்கு பாருங்கள் நல்லா எப்படி வந்திருக்கு. பசு நெய்யும் காய்ச்சி வச்சுட்டேன். இந்த பசு நெய்யும் நம்ம சந்தையில் கிடைக்கும். யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும் அதோட அருமை. அவ்வளோ அருமையாக இருக்கும். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்மாழ்வார் இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ஒரு ஹாய் அனுப்புனீங்கன்னா ஒரு வெப்சைட் லிங்க் நிற்கும். நீங்கள் அதுலேயும் போய் வாங்கிக்கலாம். நிறைய பேர் எனக்கு வெப்சைட்டில் பர்ச்சேஸ் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஆர்டரே கேட்குறீங்க. அதில் போய் பர்ச்சேஸ் பண்ண தெரியல, நிச்சயமாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஆர்டர் எடுக்கிறோம். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு வரலாம். சரிங்களா? நம்மளோட வெப்சைட் www.nashshopping.com. இதுதான் நம்மளோடது. அந்த பூண்டு எங்கடா பூண்டு ஊறுகால கொஞ்சம் சோறை போட்டு பெரட்டி ஜெய்க்கு கொடுக்கலாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். இல்லை வர்ஷா குட்டிக்கு வடித்த சோறு. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம அதை காலி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் அதை போட்டிருக்கேன்.
கடாயில் நல்லா சோறை போட்டாச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் தொக்கு தான், அது எவ்வளோ சோறு பிடிக்குது பாருங்கள். ஏன்னா நான் ஃபுல்லாக வழிச்சிட்டேன், இந்த பாட்டில் ஃபுல்லாக வழிச்சிட்டும் இவ்வளோ இருக்குது. இது எல்லாமே நம்மளோட தொக்கு ஊறுகாய் எல்லாமே மரச்சக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் வச்சு தாங்க பண்ணுறது. அதனால அருமையாக இருக்கும். பட்டுக்குட்டி இந்த நீ வாங்கிக்கோ, எப்படி இருக்குன்னு சொல்லு. தொக்கு எப்படி இருக்கு? செம்மையாக இருக்குமா? தாயா அப்புனே இடையில நானும் ஒரு உருண்டை எனக்கு ஏச்சி உங்களுக்கு ஊட்டுறதை பார்த்து. பிஜி எல்லாம் இருந்தீங்கன்னா சாப்பாடு போட்டு இது ஒரு 2 ஸ்பூன் போட்டு பேசி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். செம்மையாக இருக்குது உண்மையிலே, அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தொட்டுக்கு லைட்டாக ஒரு அப்பளம் வாங்கி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்பளம் இல்லைனாலும் எதுவுமே தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்டு போயினே இருக்கலாம். உண்மையாகவே சொல்கிறேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. நம்மளோட தொக்கு ஒவ்வொன்றும் இந்த மாதிரி தான் இருக்கும். புளிச்சிக்கீரை தொக்கு, நெல்லிக்காய் தொக்கு, சின்ன வெங்காய தொக்கு, அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு, புளிக்காய்ச்சல் இருக்குது. எல்லாமே நீங்கள் சோறு வடிச்சுக்கிட்டா போதும், போட்டு கட்டி சாப்பிட்டு. குழம்பு வத்த குழம்பு ஹைலைட்டு ரெண்டாவது இழுக்குது பாருங்க. பட் வருஷக்குட்டி மிஸ்ஸிங்கு. அப்பா வந்து சைடு டிஷ் வந்து முறுக்கு. இன்னைக்கு உண்மையாகவே அவ்வளோ அருமையாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு நிச்சயமாக உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? முறுக்கு எப்படி இருக்கு ஜெய்? சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சூப்பர் தயா, ஜாலியாகிடுச்சு. ஓகே கைஸ், தேவைப்படுறவங்க NIShopping.com வெப்சைட்டில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. வாங்க விஷஸ் சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லுங்களா, வாழ்க வளத்துடன், எப்போது மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது முக்கியம்தான், ஆனால் அந்த பணம் கூட ஒரு ஆரோக்கியமான பொருட்களை கொடுத்து அதை சம்பாதிக்கும் போது எங்களுக்கு ரொம்ப 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 மன மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா நம்மளோட பொருட்கள் எல்லாமே நம்ம ஆர்கானிக் முறையில் நம்ம வாங்கி அதை செய்து உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி தொக்கு ஊறுகாயிலெல்லாம் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லைங்க, எதுலேயுமே சரி. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்களில் எந்த ஒரு ப்ரெசர்வேட்டிவ்ஸும் இல்லாமல் உங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த தொக்கெல்லாம் ஒன்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு டைம் யூஸ் பண்ணிட்டா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் அது வந்து உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். ஏன்னா நம்ம ப்ரெசர்வேட்டிவ் சேர்க்காததால நீங்கள் அதை எடுத்துகிட்டு வைக்கும்போது அதில் பூஞ்சான் வந்துடும் சீக்கிரம். அதுக்காக தான் நான் சொல்கிறேன், ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே உங்களோட உடல் நலத்துக்காகவும் உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காகவுமே நம்மளோட நம்மாழ்வார் சந்தை. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பாய் பாய். முறுக்கு சாப்பிடுங்க கைஸ்.